நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? எங்கம்மா இது என்ன இடம்? பார்த்தீங்கன்னா சண்டே நாங்கள் எல்லாம் வெளியில் போயிருந்தோம். சரி எங்கே போகலான்னு பார்த்தோம். இதாவது இன்ஸ்டாகிராமில் தாங்க இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு வீட்டுக்காரர் சொன்னேன் இந்த மாதிரி எக்ஸ்போ போடுறாங்க போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீவ் ரெடி ஃபைவ் ஹோட்டலில் வந்து அங்கே போகலான்னு ஒரு ஆசை. நம்மளே மாதிரி ஆட்கள் என்னைக்கு போக போகிறோம் சரி இந்த சாக்கை வச்சாது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நாங்கள் போனோம். பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ள என்ஜாய் ரொம்ப எக்ஸ்பெக்டாக போனோம். அதாவது எப்படி சொல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தாலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக போனோம். உள்ள அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே போனோம் குழந்தைங்க கூட. இந்த இடம் நல்லா அப்படியே பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக கணவர் மாதிரிலாம் பாவங்க வாரத்தில் 6 நாள் வேலைக்கு போய்ட்டு 7 நாள் லீவ் எடுக்குது வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நம்ம என்ன நினைப்போம் 6 நாள் வீட்டில் வேலை செஞ்சுட்டு எப்படி 7 நாள் வெளியில் போகலான்னு கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா. நாங்கள் வந்து கொடிசியா போனோம். கொடிசியாவுக்கு போயிட்டு அங்கே போய் எக்ஸ்போ பார்த்தோம். பார்த்து கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணோம். பண்ணிவிட்டு வந்தோம். பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்படியே போயிட்டு தான் அடுத்தால 2வது அந்த இடத்துக்கு வந்தோம் லீ மெரிடியனுக்கு. அங்கே உள்ளே போனோம். போனால் நான் என்ன போனேன் நம்ம 5 ஸ்டார் போய் பார்க்கலாம்னு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு ஹால் மாதிரி இருக்குது. அங்கே தான் வந்து இந்த எக்ஸ்போ வந்து நடத்துனாங்க. சரி பரவாயில்ல அப்படி சொல்லிவிட்டு சரி நம்ம போனதுக்கு ஒரு வீடியோவாக எடுப்போம் அப்படிங்கிறத சொல்லி தாங்க இந்த வீடியோவே வந்து நான் எடுத்தேன். வீடியோ எடுக்க எங்கே விட்றாங்க பார்ப்பாங்க. அவங்க வந்து ஃபோனை எப்போ போடுங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதனால் பைக் போகிற டிஸ்டன்ஸு அதெல்லாம் கேட்குது. அது கொஞ்சம் பக்கத்தில் போகிறதுனால அது டிஸ்டர்ப் ஆகுது. போனேன் அவங்க போயிட்டு அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் காணோம். நான் எங்கே போனார் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டார். சரி நம்மளும் அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். செப்பல்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஷூ எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருந்து கலெக்ஷன் எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். வெளியில் பார்த்துட்டு ஒரே ஒரு ஃபேண்ட் மட்டும் தாங்க எடுத்தேன், வேறு எதுவும் எடுக்கல. அப்படியே வந்துட்டு சரி வெளியில் வந்து அந்த சேலை மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா சிற்பி, அது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. சரி அதில் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுப்பான்ட்டு போகணும். அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்து உட்காந்துட்டு பாருங்க. நம்முடைய ஃபோனில் இவ்வளோ தான் குவாலிட்டி தெரியும், அதனால் பாருங்கள். அது உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு பாருங்கள். இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. என்னதான் 2 மாதம் லீவ்ல வந்து வெளியில போய் ஜாலியாக சுற்றினாலும் இந்த சண்டே வந்தபோது கண்டிப்பாக எல்லாரும் எடுத்து வெளியில் போகணும், நல்லா சாப்பிடணும், என்ஜாய் பண்ணணும். அது வந்து இப்போ பழகிட்டு எல்லாருக்குமே. நாங்களும் அந்த மாதிரி தான் வெளியில் போயிட்டு பேசுறதே அப்படியே ஒரிஜினல் அப்படியே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு போனோம். பாவம் எங்கள் மாமா அவர் தான் நினச்சிருப்பார் ரெஸ்ட் எடுக்காமல் நம்மளை அங்கங்கே கூப்பிட்டு போகிறாருன்ட்டு மனசில் நினச்சிருப்பாரு. ஆனால் ஒன்றும் சொல்லலை. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு போய் நல்லா செலவிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம், எல்லாம் முடிச்சு வெளியில் வந்துட்டோம். அது வந்து ஹோட்டல் என்ன ஒரு வார்த்தைனா எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னா ஹோட்டலுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டு போனார். போனாங்க நாங்கள் உள்ளே போகவே இல்லைங்க. ஹாலில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே எக்ஸ்போ பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம். ஒரு ஜீன் மட்டும் எடுத்தேன், வேறு எல்லாமே ரேட் அதிகமாக இருந்துச்சு. நமக்கு எடுத்தால் பிள்ளைங்களுக்கு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். ஏற்கனவே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியாச்சு 2 மாதம் இதெல்லாம். அப்புறம் ரொம்ப மாமாவும் பாவம் ரொம்ப செலவெழுத்துற விடாதில்ல, அதனால் அப்படியே விட்டுட்டேன். சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப நாள் ஆசை எக்ஸ்போவுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. கொடிசியாக போகணும், இங்கேயும் போயிட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ எடுக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா டோரில் போய் தலை வேற முட்டிடுச்சு. சரிஞ்சு அப்படியே வச்சு கார்லேயே வச்சு எடுத்துகிட்டே வந்தேன். பாப்பாவுக்கு வர கொஞ்சம் காய்ச்சல், அதனால சரியாக சுற்றி பார்க்க முடியல. அப்படி சரி உடனே கிளம்பலான்னு டக்குனு உடனே போயிட்டு வந்துட்டோம். வெளியில் உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தா ஹோட்டல் எங்கேயாவது போயினா பாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால சரி சாப்பாடு வாங்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டோங்க. சரி அதான் ஓன் வாய்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கு. பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கான்ட்டு. நமக்கு அந்தளவுக்கு வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டோம். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இது மாதிரி தெரிஞ்சு பாப்பா அம்மா ஸ்விம்மிங் பூல் அப்படின்னா
சரி நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வந்துட்டாங்க. வாங்கிக்கலாம். ஸ்விம்மிங் பூல்